ஷட்டில் கோட் மாதிரி இருக்கீங்க, அவுட்டோர் கோட்டு. வந்து விளையாடலாம் டீ சாப்பிட்டு வந்து. நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சமத்து பையனாக நான் வந்திருக்கிறேன். ஸோ இந்த மூங்கில் அரிசி வந்து கோதுமையோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் போல். அதே மாதிரி இப்படி தொட்டினா அப்படி சொல்லி தெரியா? ரெண்டு பேருமே மிரட்டுறாங்க பாருங்க, ரெண்டு பேருமே. அங்கே பாருங்க, அந்த அப்பா எத்தாச்சோடு இருக்குது ஜீப்பு. லெஃப்டில் சூப்பராக இருக்குது. எத்தனை அட்வென்ச்சர் பார்க்குங்க இந்த ஊரில், வயநாட்டில். அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை தொலைச்சிருப்பேன் கோப்ரோ. உன்னை பத்திரமா தான் இங்கே வச்சுருந்தேன். ஹலோ, ஹாய் மக்களே. நான் அஸ்வின் இங்கே இருக்கான். ஹலோ. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாருன்னு? அவனே தான், அந்த வெள்ளைக்கை. மாவு, மைதா மாவு மூட இவன் தான் அஸ்வின். அசோக். எங்கள் ஸ்டே உங்களுக்கு காமிக்கல. இதுக்குள்ளே வந்து இங்கே ஒரு ரூமு, இதில் உள்ளே போனால் ரைட் சைடில் ஒரு ரூமு, லெஃப்ட்டில் ஒரு ரூம். நாங்கள் வந்து இதுக்கு உள்ளே போயிட்டு படியேறி மேலே டாம் இருக்குது, டாமில் படுத்துருந்தோம். போடுங்க, ஒன்றாக போடுங்க. நான் பிடிச்சிக்கிறேன் போடுங்க. வண்டியில் வச்சிடலாம். பிடிங்க, வண்டியில் வச்சிடலாம். முன்னாடி ஹேண்டில் பரில் பவுச் இருக்குல்ல, நான் சீவி தரேண்ணா. இதான் இந்த ரெசார்ட்டோட கேர்டேக்கர் ரூமு. இதுலேயே போனோம் ஸ்விம்மிங் பூல். மேலே இதுலேயே போய் உள்ளே ஏறணும். நேற்று ஸ்விம்மிங் பூல் பயங்கரமான ஆட்டம். இதுதான் பூல். இங்கேருந்து பார்க்க இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக மார்னிங் எல்லாம் எழுந்திரிச்சிட்டு இங்கே பல்லெல்லாம் விளக்கிட்டு நாங்கள் வந்து இப்போது வெளியே பக்கத்தில் இங்கே வந்து ஏதாவது டீ காஃபி சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். வண்டியெல்லாம் இங்கே தான் நிற்கிது. எல்லாம் வந்து இப்போ சேஃப் தான். இப்போ டின்னர் நேற்று இங்கே தான் சாப்பிட்டோம். இதுக்கு தான் டின்னர் சாப்பிட்டோம். சுற்றி இங்கே அழகாக பேம்பு போட்டுருவாங்க. நல்லா உட்காரக்கான நல்ல இடம், அமைதியான இடம், நல்ல இடம் ஆக்சுவலாக. வி ஹேவ் மல்டிபிள் திங்ஸ் டு டூ. ஆண்டி பேட்மிண்டன் ஷட்டில் கோட் மாதிரி இருக்கீங்க, அவுட்டோர் கோட்டு. வந்து விளையாடலாம் டீ சாப்பிட்டு வந்து. நீ மட்டும் தலை சீட்டு ஜம்முன்னு வந்துட்டேன். நான் குளிச்சுட்டு வந்திருக்கேண்ணா. நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சமத்து பையனாக நான் வந்திருக்கிறேன். இவங்க வந்து குளிக்க மாட்டேங்கிறாங்க, ரெடியாக மாட்டேங்கிறாங்க. கேவுக்கு போகலான்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறோடுங்க. எல்லாம் காஃபி மரம்டா, காஃபி லேண்டு. பாருங்கள் மக்களே, இதெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்திருக்கிறாங்க. தண்ணி தான் வளருமா? ஆனால் இங்கே மிஸ்ட்டு இருக்குதுண்ணா. மிஸ்ட்டு தண்ணியாக மாறிடுண்ணா. தண்ணியாக மாறி மண்ணுக்குள்ளே போகும். அஸ்வின், வண்டி மேலே இருக்க பேர் என்னடா? வண்டி சீட்டு மேலே இருக்கிறது பேர் என்னது? பனினா மிஸ்ட்டு தானே? என்ன சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனில்? என்ன சொல்கிறேன் அஸ்வின், அந்த மிஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி காஃபி உள்ள மரத்துக்குள்ளே போய் வருமாமா அப்படின்னு சொல்கிறேன். மரத்துக்குள்ளே இல்லை, மண்ணுக்குள்ளே போமாமா. காஃபி மண்ணுக்குள்ளே சொல்கிறேன். லொக்கேஷன் பாருங்களேன். கொஞ்சம் நல்லா லைட்டு, நல்லா சன்லைட் இருக்குது. இப்போது அங்கே ஆக்சுவலாக மழை இருக்குங்க. உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல. ஆனால் அந்த செடியெலாம் நம்ம ஊரில் வச்சா வருமானா? இதெல்லாம் வரும்டா. நம்ம ஊரில் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இடம் கிடையாதுடா. எந்த ஊரில், நம்ம ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி இடம் இருந்து பக்கத்தில் தோட்டம் கிட்டலாம். நம்ம ஊரில் நைட் ஹியூமிடிட்டி வேறு, இந்த ஊரில் நைட் ஹியூமிடிட்டி வேறு. பார்த்தீங்களா, அந்த ஹியூமிடிட்டியில் தான் இதெல்லாம் வளருது. ஆமாம், அந்த தண்ணி தான் இதுக்கு போதும். ரோட்டோரமாக இருக்க செடி வேறு இல்லைண்ணா. காஃபி பிளான்டேஷனு, டீ பிளான்டேஷனு அதெல்லாம் வந்து. ஆனால் எப்படி இருந்தாலும் கொஞ்சமாச்சு ஒரு 5% அதுக்கு அவங்க சொட்டு நீர் பாசனமோ இல்லை ஏதாவது அண்டர் கிரவுண்டில் போட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து உரத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணி சன்லைட் கட்ட கொடுத்தாலே போதும். ஹைபிரிட் இதுதான் ஹட்சன் கேர்டு மாடு. ஹட்சன் கேர்டு ஸ்டேக்கு நேற்றுக்கு வரும்போது இதில் எல்லாருமே இருக்காங்க. கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டார், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கில்பர்ட்டில் வாட்டர் மெலன் சாப்பிட்டுருக்காங்க. அவன் கையில் கொடுங்க, அவன் கேட்குறான் பாருங்க. ஹாய் சொல்லு. எல்லார்கிட்டயும் போய் ஹாய் சொல்லு. கேமரா எங்கே இருக்கு? உன்னை தான் ஃபோக்கஸ் பண்ணு. வெரி குட். ஹலோ. ஹாய். பிஸ்கெட் கேமரா. கீழே பட்டுறாது. கீழே பட்டுறாதா? ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய்.
ஹைஃபை பண்ண சொல்லு. ஹைஃபை பண்ண சொல்லு. ஹாய். என்னங்க நல்லா இல்லை. நம்ம மாமா இருக்கு. எனக்கு வேண்டாம். என் மச்சான் என்னடா சொல்றீங்க? சாப்பிடும்போது இங்கே எல்லாமே காஃபி டீ டஸ்ட் டீ எல்லாமே இருக்குது. ரைஸ் வெரைட்டிஸ், ஹோம்மேட் சாக்லேட். பக்கமே இப்போ நம்ம ஒரு கொட்டை பார்த்துட்டு வந்தோம்ல செடி, அதுலேருந்து எடுத்ததுங்க காஃபி. நம்ம கடை தான், வாங்க. பையனுக்கு எவ்வளோ அறிவு பாருங்க. இதெல்லாம் போட்டுறாங்க. எனக்கு ஒரு பீஸ் குட்டியை கொடுக்க போதுமா? இங்கே பாருங்க, சார் இப்போ தான் எடுத்து கொடுத்தாரு. இதுக்கு பேர் வந்து மூங்கில் அரிசி. இங்கே இருக்குதுங்க அந்த அரிசி. ஸோ இந்த மூங்கில் அரிசி வந்து கோதுமையோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் போல், அதே மாதிரி தான் இருக்குது. இதோட யூசஸ் வந்து நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல ஜாயின்ட் பெயின்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் சீக்கிரம் சரியாகும். இதோட குக்கிங் மெத்தட் மட்டும் கொஞ்சமாக மாறுது. ரைஸை வந்து நம்ம ஒரு 6 to 7 hours ஊற வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் ரொம்ப நல்லா தான் பண்ணுவோம். டாக்டர்ஸ் அட்வைஸ் நம்ம ட்ரை பண்ணி. இதில் இன்னொன்று இருக்குது, நல்லா வறுத்துட்டு மண்டவெல்லாம் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி மண்டவெல்லாம் போட்டு புட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். அந்த உருண்டை அரிசி உருண்டை கேட்டுட்டிங்கல்ல. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம் தேவை. நான் இப்போ வாங்கலை, பட் ஆனால் நான் கோயம்புத்தூர் போனதுக்கப்புறமா இதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் கண்டிப்பாக. ஆனால் ரேட்டுக்கு இது கம்மி இங்கே. அப்படியா? என்ன விலை வருது? 340. நம்ம ஊரில் இது வந்து அரை கிலோ 3. ஆமாம், அமேசானில் வந்து இதை பார்த்தா ஜஸ்ட் நான் பார்த்தாரு 700 rupees என்னமோ வந்ததுங்க அமேசானில். அது வாழ்க்கையில் எதுக்கு பயப்பட வந்துருமா? சாவுக்கு மட்டும் இப்போ இருந்தால் சாப்பிடுவோம். அந்த வார்த்தையை சொன்னால் தான் அந்த பயம் வரும். டிசிப்ளின் அதுக்காக சொல்கிறதா? இல்லை, அதனால தான் அவன் சொன்னான். இப்போ நம்ம 2 பேரும் நல்லா பழகிறோம்னா உங்களுக்கு எனக்கு அப்போ பார்த்தீங்களா அவரே கை கம்பு வச்சுருக்காங்க. அவன் இப்போ தட்டி விடுறான். நாயினா எங்கள் பேர் லக்கி. நான் அங்கே பார்த்து இங்கே போயிட்டு தெரியாம. ஐயோ, இது வந்து முடி வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது தேங்காயில் போட்டு நல்லா காய்ச்சி தேங்காயில் போட்டு நல்லா காய்ச்சி. இது வந்து தொட்டாச்சி. நீங்கள் எங்கள் பேர் தட்டாச்சி. நீங்கள் இங்கே வரு. இது ஒரு தொடு சுருங்கிடும். இங்கே வரு, இப்படி தொடு. இங்கே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நீ தொடு. இங்கே வரு. இது இப்படி இது தொடரா. இங்கே இது எப்படி இந்த இங்கே பாரு. இங்கே பாருல சுருங்குது பார்த்தியா? சுருங்குது. சும்மா பிடிக்க கூடாது. இங்கே பாரு, இப்படி தொட்டாலே போதும். இப்படி தொட்டினா அப்படியே சுருங்குது பார்த்தியா? இங்கே வரு. சொல்லு சொட்டா சுருங்குதுன்னு சொல்லு. சார் கடையிலலாம் அந்த பாட்டிலில் போட்டு வேறு மாதிரி இருக்கிறாங்களே, அது இதுதானே சார்? இது அது வேற ஒன்றும் இல்லைம்மா. விளாமிச்ச வேறு, வெட்டி வேறு. விளாமிச்ச வேறு, வெட்டி வேறு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஆவாரம் பூ, இது அப்புறம் ரோஜா முக்கு, இதெல்லாம் போடுவோம். ஸோ யூ ஷுட் ஹியர் த வைப். எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பேக்கிங். எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. கிட்ஸ் எவ்ரிவன் கெட்டிங் வாட்டர். நல்லா அங்கே சிவான தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே நரேன் சார் இஸ் டைம் இஸ் பேக். எல்லாருமே எங்கள் பிரவீன் எங்கள் கார் கிளம்பிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டேன். பீப்புள் ஆர் ஆல் கெட்டிங் ரெடி. ஸோ நாங்கள் வந்து நானும் கிளம்பிடுவேன். தண்ணியெல்லாம் பிடிச்சிடுவேன். தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு நானும் கிளம்பியாச்சு. எல்லாம் லைனப் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக லைனப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட லைனப். இருக்குது டைகர், ஹிமாலயன், ADV, புல்லட், ஹண்டர், ADV, எக்ஸ்பல்ஸ், BMW, R15, மாறு எல்லாம் வந்தாச்சு. ஆனால் நீங்கள் ரொம்ப சாஞ்சி செகண்ட் வராரு. செகண்ட் தான் இன்றைக்கி வந்து பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். 2 பேருமே மிரட்டுறாங்க பாருங்கள். 2 பேருமே
அங்கே பாருங்க அந்த எப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் நானும் போஸ்ட் பண்ணிட்டேன் வா அஸ்திக்காக சேரும் சொந்தம் உண்டு அஸ்திவரை சேரும் பந்த மீது நெஞ்சுக்குள்ள உள்ளதொரு ஊரு ஊருக்குத்தான் நண்பன் என்று பேரு மனசுக்குள்ள ஓடுதொரு தேரு அந்த தேருக்குத்தான் நட்பு என்று பேரு இது அட்வென்ச்சர் பார்க் போல இது அந்த இதெல்லாம் கார்ட்டிங் அது இதுன்னு ஆமாம் இந்த ஜிப்லைனில் இருக்கும் போல் இங்கே அந்த இதுக்கு தான் வச்சுருக்காங்க ஜிப்லைனுக்கு ஸ்டேஷன்ஸ் இருக்கும்டா அசோக்கு மாறுறது ரிட்டர்ன் வர்றது நடுவில் ஏதாவதுனா செக் பண்ணுறது அப்பா எத்தாச்சோடு இருக்குது ஜீப்பு வயநாடு அட் இட்ஸ் பீக் பியூட்டி மத்தியான நேரம் 12:30 மணி எல்லா பக்கம் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி ரெசார்ட்டு எல்லாமே இருக்குங்க இங்கே இது நல்ல கெட்டவே ஸ்பாட்டு தாங்க கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் வர்றது சீக்கிரமாக வந்துடலாம் லெஃப்டில் சூப்பராக இருக்குது எத்தனை அட்வென்ச்சர் பார்க்குங்க இந்த ஊரில் வயநாட்டில் அப்பா ஏகப்பட்ட பார்க்ஸுங்க இந்த மாதிரி ஓ ஷிட் நான் ஒன்று மறந்துட்டேன் பிரவீன் வாண்டட் மீ டு ஷேர் த லைவ் லொக்கேஷன் அடுத்த ஸ்டாப்பில் நான் உனக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பி விட்டுறேன் மக்களை லுக் அட் த வியூ அப்பா இந்த வெயிலில் கூட இந்த ஒரு இடத்துல மட்டும் பண்ணி இன்னுமே இருக்குது ஓ ஜிப் லைன்ஸ் அப்பா இங்கே பாருங்கள் ஜிப் லைன் பாருங்களேன் எப்படி போகுதுன்ட்டு பாருங்களேன் ஜிப் லைன் அங்கே அந்த வியூவை பார்த்துட்டே போனால் எப்படி இருக்கும் பாருங்களேன் அப்பா நீ அங்கே இல்லைடா அந்த பனிக்குள்ளே அந்த ஜிப் லைனில் போனால் எப்படி இருக்கும் யோசித்து பாரு ஃபீல் பண்ணாலே பயங்கரமாக இருக்குது பேக்கரி கூல் பார்னு சொல்லிவிட்டு வந்துட்டு இருந்த வழியில் இங்கே நாங்கள் பேக் நின்றுட்டோம் இந்த வேனில் இருக்கவங்களாம் வந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இப்போ இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே தான் நாங்கள் அப்படியே திருப்பி கிளம்பி போக போகிறோம் பிரேக் வந்திருக்கோம் இதான் அந்த பிரேக் ஸ்டாப் பிஎன் பேக்கரி ஜூஸ் எல்லாமே இருக்குது ஜூஸ் எடுக்க போகிறோம் சிவனை பாருங்க ஆல்ரெடி நம்ம குடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒரே தாங்க என்னென்னு கிரேப் இருக்கு மக்களே பயங்கரமாக இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை தொலைச்சிருப்பேன் கோபுரம் உன்னை பத்திரமா தான் இங்கே வச்சுருந்தேன் இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு பாரு உன்னை ஒழிச்சு வச்சுட்டாங்க கோபுரம் உன்னை ஒழிச்சு வச்சுட்டு என்னை இவெல்லாம் தேட விட்டு கதற விட்டுட்டாங்க அங்கே இருந்துச்சு நான் தான் எடுத்து ஆண்டி போட்டு தேங்க்ஸ் ஆண்டி ரூபாய் மட்டும் தான் பார்த்தீங்களா யார் எடுத்து யாராவது இருந்தாங்களா இல்லை யாருமே இல்லை யார் எடுத்து கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு ஜூஸ் நான் தான் எடுத்தேன் யார் எடுத்து கொடுத்தானு பார்த்தீங்களா இது யாருமே இல்லை நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படி அப்போ நான் கேட்கும்போது சொல்லலை நாங்கள் இது யாருமே இல்லை வேற யாரும் தூக்கிட்டு போய் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் இருக்க தெரிஞ்சு தானே விட்டேன் ஆமாம் ப்ரோ நான் ஏதாச்சும் இங்கே வரும்போது தனியாக இருந்தேன் கேட்டு பாருங்க அப்போ அது அங்கே தான் இருந்துச்சு அப்போ யாருமே அங்கே இல்லை சரி கோபுரம் இனிமேல் நான் உன்னை பத்திரம் பார்த்துக்கிறேன் நீ அனாமத்தை விட்டுட்டு போயிட்டு சரி ஓகே பத்திரமா பார்த்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நீ பார்த்து இதை பாருங்க அசோக் அங்கே இருக்கான் கேமரா எங்கே வச்சு இவிட டேபிள் மேலே வர அதான் அவன் ஒழிச்சு வச்சிருக்கான் அதான் பேக்கில் அவன் பேக் எடுத்து வச்சிருக்கான் இல்லை இவன் இவட விட்டேஜும் போய் அவர் ஜூஸ் எல்லாம் ஜூஸ் பறிஞ்சு கொண்டு வந்து நானும் ஜூஸ் சொல்ல போயிட்டேன் நீ வளராது சரியா என்ன நம்ம இந்த பிரேக்லேருந்து கிளம்புறோம் அசோக் தான் கத்தனா இப்போ ஊழ விட்டான் கத்தலை ஊழ விட்டான் ஆமாம் எல்லா வீடியோலையும் நீ வந்துடுவேன் உன்னை பார்த்து தனியாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு உனக்கு நீ உன்னை செலிப்ரேட் ஆக்கிறேன் பாரு இல்லை நான் வந்து வீடியோக்காக வந்தேன் கேமரா காமியிருக்கு ஸோ பார்த்தேன் நான் ஒன்றும் இல்லை ப்ராப்ளம் இல்லை போகலாம் சிவா சபரி அசோக் பிரதீப் நரேன் சார் மாரிமுத்தண்ண நிஜு பிஸ்கி சார் வர கம்மிங் அண்ட் ஃபைனலி த கேப்டன் ஆஃப் த ஷிப் சக்தி அண்ணா ஸோ நவ் போகலாம் ஆல் குட் ஆல் குட் ஆல் குட் ஆல் குட்
இந்த மச் நீடட் பிரேக் முடிச்சுட்டு we are heading towards பாலக்காடு. மக்களே, நாங்கள் we are going towards பாலக்காடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பாலக்காடு போய் ரீச் ஆயிடுவேன். ஐ திங்க் அரௌண்ட் டைம் இஸ் நவ் 4 ஒரு 4:45 அப்படிலாம் இருக்கும்போது நான் பாலக்காடுக்கு போய் ரீச் ஆயிடுவேன். அதனால நான் வந்து vlog-ஐ வந்து இப்போவே க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் த ட்ரிப் தட் வி ஹேட். ஸோ வயநாடுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரிப்பை. இப்போ நான் வந்ததுக்கப்புறமா எனக்கு இந்த ரோடும் தெரிஞ்சிச்சு. ஸோ நிறைய வழி இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் முன்னாடியே, பண்ணாரி, திம்பம், பண்ணாரி அந்த வழியாக வர ஒரு வழி. இப்போ நம்ம போகிறது பாலக்காடு, மன்னார்காடு இந்த வழி ஒன்று, அண்ட் ஊட்டி, மசனகுடி, கூடலூர் அது ஒரு வழி இருக்குது. நைஸ் பிளேசஸ் டு எக்ஸ்ப்ளோர் இன் வயநாடு. நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்கிற இடம், லைக் அட்வென்ச்சர் தீம் பார்க்ஸ், ஜிப் லைன்ஸு, இந்த பேராகிளைடிங்கு, அப்புறமா ஐ திங்க் ஹாட் ஏர் பலூன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இடுக்கி டவுன்ஷிப்லலாம் ஃபுல்லாக ஹாட் ஏர் பலூன் அந்த சைடில். ஸோ வயநாடு அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னென்னா சம்மர், இந்த டைம் நல்ல சம்மர், நல்ல வெயிலுங்க. நாங்கள் மத்தியானம் ரைடு அங்கே ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி வரும்போது ஸோ ஃபுல்லாக வெயில். அதனால் வரும்போது நாங்கள் கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணோம். அதுதாங்க இந்த சம்மரி ஆஃப் அவர் ட்ரிப். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ண ஸ்விம்மிங் பூலில். நான் 2 டைம், நேற்று வந்து சாயங்காலம் ஃபுல்லாக விளையாண்டது, ப்ளஸ் இன்றைக்கி மார்னிங்கும் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம். ஸோ தட்ஸ் இட் மக்களே. ஸோ நீங்கள் இனிமேல் இந்த ட்ரிப்பில் இதோட நான் vlog-ஐ க்ளோஸ் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மீ. அடுத்த ஒரு நல்ல ட்ரிப்பில் திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவங்க வந்து குளிக்க மாட்டேங்கிறாங்க, ரெடியாக மாட்டேங்கிறாங்க. கேவுக்கு போகலான்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அது போயிடுச்சு. கேவ் கதையே வேற. கேவுக்கெல்லாம் கிளம்பி எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. இவன் எந்திரிச்சதே லேட்டு. இல்லைங்க, பொய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை தொலைச்சிருப்பேன் கோப்ரோ. உன்னை பத்திரமா தான் இங்கே வச்சிருந்தேன். இல்லை அது மாதிரி தான் பார்த்து இதை பாருங்க, அசோக் அங்கே இருக்கான். கேமரா எங்கே வச்சு விட டேபிள் மேலே இது வேற வரும். இதுதான் கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா கொடுக்குது. நாங்கள் எல்லாம் கிளம்பி வச்சு அவன் இப்போ தான் கிளம்புறான். இப்போ எல்லாம் ஹார்ன் அடிச்சு கத்துவாங்க. இப்போ அவனை அதான் இப்போ தான் ஹார்ன் அடிச்சு கத்துவாங்க. ஏய் கிளம்புடா அசோக் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ அதுக்கு அசோக் தான் கத்தனா. இப்போ ஊழ விட்டான், கத்தலை ஊழ விட்டான். ஆமாம், எல்லா வீடியோலையும் நீ வந்துடுவேன். உன்னை பார்த்து தனியாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு உனக்கு நீ உன்னை செலிப்ரேட் ஆக்குறேன் பாரு.